இது வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் சார்ஜர் 12 வோல்ட்ஸ் பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். 10 ஆம்பியர் சார்ஜர். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. ஆன் பண்ணால் சார்ஜர் ஆன் ஆகும். இந்த எல்இடி இண்டிகேஷன் வந்து சார்ஜர் ஆன் ஆனால் வர்றது. இது வந்து அவுட்புட் ஆன் ஆனால் வர இண்டிகேஷன். பின்னாடி வந்து இது இன்புட் பவர் கார்டு 5 ஆம்ப்ஸ் ப்ளக்கு. இது பேட்டரியோட டெர்மினல். பிளாக்கை வந்து மைனஸில் கொடுக்கணும், ரெட்டை வந்து ப்ளஸில் கொடுக்கணும். பேட்டரியோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து சார்ஜர் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்புட் ப்ளக்கை 5 ஆம்ப்ஸை வந்து சாக்கெட்டில் 5 ஆம்ப்ஸ் சாக்கெட்டில் நம்ம வந்து போட்டு இன்புட் பவர் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு சார்ஜரோட ஆன் ஆஃப் சுவிட்சை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோன்னா சார்ஜரும் அவுட்புட்டும் ஆன் ஆயிரும். இந்த இண்டிகேஷன் தான் வந்து பேட்ரி வந்து சார்ஜிங்கில் இருக்கா இல்லை பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சா அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது. அந்த எல்இடி இண்டிகேஷன் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பேட்டரியில் சார்ஜரை கனெக்ட் பண்ணுறோம். நெகட்டிவ் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு, பாசிட்டிவ் மட்டும் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணோன்னா இப்போ வந்து சார்ஜிங் ஆகும்போது சார்ஜரில் வந்து இண்டிகேஷன் வந்து மாறணும், ரெட்டாக மாறிடும். ரெட்டாக இருந்ததுன்னா பேட்ரி வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். க்ரீனாக மாறிடுச்சுன்னா பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 10 மணி நேரம் கூட ஆகலாம். இப்போ ஃபுல்லாக சார்ஜ் ஆன உடனே பவர் ஆஃப் பண்ணிவிட்டு பேட்ரி ரிமூவ் பண்ணிடணும். முதல்ல வந்து இபியோட பவர் ஆஃப் பண்ணிடணும், அடுத்தது சார்ஜரோட பவர் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த பேட்டரியை நம்ம சார்ஜிங் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது இன்னும் மேலே ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.